நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. ஆமேன். பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு தேவ அன்பை பொழிகின்றார். ஏன் நமக்கு தேவனுடைய அன்பை தருகின்றார் என்றால், நமக்குள் ஆல்ரெடி வெறுப்பு, விரோதம், கசப்பு, பொறாமை, பெருமை, பொய், புரட்டு இது போன்ற அநேக கெட்ட சுபாவங்கள் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான கெட்ட சுபாவங்களை அழித்துவிட, அகற்றிவிட நமக்கு கிறிஸ்துவின் மேலான அன்பு பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிறது. கிறிஸ்துவின் இந்த மேலான அன்பு பரிசுத்த ஆவியினாலே அருளப்படும் பொழுது ஒருவருடைய பழைய கெட்ட தீய சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகிறது. ஒருவர் தேவனை ஆராதிக்க வேண்டுமென்றால் ஆடிப்பாடி ஆரவாரம் எழுப்பி ஊரையே கூட்டும் விதமாக செய்தால் மட்டும் பரிசுத்த ஆவி மூலம் தேவ அன்பு பொழிந்தருளப்பட்டுள்ளது என்று சொல்லவே இயலாது. பரிசுத்தவானாய் பெறாமலே அபாரமாக ஆளுகிறவர்கள் உண்டு. பரிசுத்தாவியை பெறாமலே உண்மையான பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை பெற்றவர்கள் அமைதலாக இருப்பவர்களும் உண்டு. பரிசுத்த ஆவி என்ற பெயரில் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று போதகர்கள் சொல்வார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அந்நிய பாஷை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நாம் ஆங்கில வேதாகமம் ISVயிலும் வேர்ல்ட் இங்கிலீஷ் பைபிள் வெப்பிலும் இதை அந்நிய பாஷை என்றதை ஃபாரின் லாங்குவேஜ் என்றும், அனதர் லாங்குவேஜ் என்றும், ஸ்பெஷல் லாங்குவேஜ் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் வெளிநாட்டு மொழி, அந்நிய மொழி, நமது மொழி அல்லாத வேற்று மொழி என்று அழகாக எழுதப்பட்டும் சில தினமும் ஒரே மொழியாக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள், அந்நிய பாஷை என்று. இது யாருக்குமே புரியாது, அவர்களுக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. பரிசுத்த ஆவியை பெற்ற அனுபவம் உள்ளவர்கள் தேவ அன்பினால் நிறையப்பட்டவர்களிடம் அதற்கேற்ற சாட்சி ஜீவியத்தின் மூலம் அன்பு பிரதிபலிக்கும் விதமாக மிகவும் அன்பாக செயல்படுவார்கள். பழைய தீய சுபாவங்களை மறந்திருப்பார்கள். அவை அழிந்தே போயிருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும் பொழுது. ஆமேன். God bless you.